வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 7ல இருந்துட்டு டெர்பினாய்டு அப்படிங்கிற டாபிக் கீழ இருக்கக்கூடிய ஸ்குவாலின் அப்படிங்கிற டைட்டில் பார்க்க போறோம். ஸ்குவாலின் இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதோட மாலிகுலர் ஃபார்முலா C30H50. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த ரிங் இல்லைல்ல, அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், ஏசைக்ளிக் ட்ரைடெர்பினாய்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த மாலிகுலை வந்துட்டு, அதாவது ஸ்குவாலினை வந்துட்டு ஸ்குவாலின் காம்பவுண்டை மெட்டல் பிரசன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜனேட் பண்றோம் அப்படின்னா 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனை அது அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? இதுல இருந்து இதுல என்ன தெரியுதுன்னா, இங்க இங்க மொத்தம் எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்கா? அதனாலதான் இது என்ன பண்ணுது, சிக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல எந்த டபுள் பாண்டுமே எப்படி இல்ல, காஞ்சுகேஷன்ல இல்ல. ஸோ அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, சோடியம் அமைல் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதோட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலை, அதாவது ரெடியூஸ் ஆகலை இது போடும்போது. ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்க, இதில் காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதை பாயில் பண்றாங்க. அசிட்டிக் அன்ஹைட்ரேட் H2SO4 சேர்த்து பாயில் பண்ணும்போது இது சைக்ளிக் காம்பவுண்டை உருவாக்குது. ஸோ அதை வச்சு இது என்னதான் கன்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு டெர்பினாய்டு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த ரியாக்ஷனை வச்சுதான். நெக்ஸ்ட் இதை ட்ரை டிஸ்டிலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 2 விதமான ப்ராடக்ட் தருது. அதாவது லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய அமைலினையும் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய பிசப்போலினையும் தருது. ஓகேவா? பிசப்போலின் ஸ்ட்ரக்சர் நம்ம ஜிஞ்சிபெரின்லேயே சொல்லியிருப்போம். இங்க வந்துட்டு நான் யாரை சொல்றேன் அப்படின்னா, அமைலின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்றேன். இதுதான் அமைலினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பிசப்போலின் ஸ்ட்ரக்சர் ஜிஞ்சிபெரின்லேயே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு குரோமைல் குளோரைடு சேர்த்து குரோமைல் குளோரைடு இன் CCl4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்மால்டிகைடு அண்ட் ஃபார்மிக் ஆசிட் சக்சினிக் ஆசிட் அப்படிங்கிற ப்ராடக்டை தருது. ஓகேவா? ஸ்குவாலினை ஓசனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ராக்மெண்டா உடையுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிகைடு, ஃபார்மிக் ஆசிட், அசிட்டோன், லவ்லினிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட், மெத்தில் ஹெப்டனோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் எல்லாம் தருது. ஸோ இதை வச்சு இது என்ன அதை கொண்டிருக்கு, அதாவது பிசப்போலின் ஸ்ட்ரக்சரையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கலாம். அதாவது ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிடேஷன் பண்ணும்போது 3 ப்ராடக்ட், ஃபார்மால்டிகைடு, ஃபார்மிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட் தருது. ஓசனலைஸ் பண்ணும்போது நிறைய ஃப்ராக்மெண்டா உடையுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தருது. ஸோ இதை வச்சு நம்ம என்னன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க, பிசப்போலின் ஸ்ட்ரக்சர் இருக்கு இதுல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம பிசப்போலினை வந்து ஓசனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபார்மால்டிகைடு, அசிட்டோனு, லவ்லினிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தரும். ஸோ அதை வச்சு என்ன சொல்றாங்க, பிசப்போலின் ஸ்ட்ரக்சரை இது பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வேற வேற கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.